நிகழ்வுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கும் மதமுறை பாடல் பராமரிப்பு நிலையத்தின் முகாமையாளர் யாஸ் அவர்களே மற்றும் இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து தற்போது எங்களை விட்டு சென்றிருக்கின்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் உப தலைவருமான பைசா காசிம் சார் அவர்களை குறித்தவனாகவும் அடுத்தது சிறுவர் நன்னடத்தை அதிகாரியாக கலை கல்விப்பணிமனையில் கடமையாற்றி கொண்டிருக்கும் எம் ஏ ரசீல் சார் அவர்களை விழித்தவனாகவும் எமது இந்த வட்டாரத்தின் பிரதேச மெம்பர் மிஸ்ஸஸ் பாயின்ஸ் அவர்களை விழித்தவனாகவும் மற்றும் இங்கு தங்கள் குழந்தைகள் செய்கின்ற நிகழ்வுகளை காண துடித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே மாணவர்களே அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக சற்று உங்கள் முன் சில வார்த்தைகளை கூறலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இந்த பால பராமரிப்பு நிலையமானது ஒரு ஆங்கில பெயரோடு ஆங்கிலத்தை கற்பிக்கின்ற ஒரு செயற்பாட்டை செய்து வருவது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய விடயம். ஏனென்றால் இன்றைய காலத்தின் தேவையும் அதுதான். உண்மையில் நாங்கள் எங்களது பிரதேசங்களில் தமிழ் மொழியோடு வாழுகின்ற போது தமிழ் சூழலும் தமிழ் கலாச்சாரமும் தமிழ் வழக்கும் தான் எங்களிடம் இருந்து வருகின்ற ஒரு முறைமையாக இருக்கின்றது. இருந்தபோதும் இன்றைய நிகழ்வுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உண்மையில் ஒரு ஆங்கில கலாச்சாரத்தில் திளைத்த மாணவர்கள் போல் இவர்கள் தங்களது பணிகளை செய்திருப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. உண்மையில் வருட கணக்கில் இந்த பாடல் பராமரிப்பு நிலையம் இயங்குகின்ற போதும் இன்றைய நிகழ்வில் அந்த மாணவர்கள் இந்த வருடத்தில் தங்களால் கற்றுத்தந்த விடயங்களை அவ்வாறே பெற்றோர் முன் பார்வையாளர் முன் ஒப்புவித்திருக்கின்ற செயற்பாடானது மிகையான ஒரு விடயமாகும். ஏனென்றால் நாங்கள் நினைத்து கொண்டிருப்பது இது ஒரு 5-4 வயது பிள்ளைகள் செய்கின்ற செயற்பாடல்ல. உண்மையாக இந்த மாணவர்கள் ஏன் நீங்கள் கூட இந்த மேடையில் வந்து இவ்விடத்தில் என்று 4 வார்த்தை பேசுவது என்பது ஒரு சாதாரண விடயமாக நீங்கள் கருத முடியாது. ஆனால் இன்று இந்த சின்னஞ்சிறார்கள் அப்துல் கலாம் பற்றி பேசுகிறது, நாட்டை பற்றி பேசுகிறது என்றால் அது எவ்வாறு பயிற்றப்பட்டிருக்க வேண்டும்? அவ்வாறு பயிற்றப்பட்ட அந்த மாணவர்களால் தான் இவ்வாறான நிகழ்வை இங்கு திறன்பட செய்து காட்ட முடியும். அந்த அடிப்படையில் இந்த பாடல் பராமரிப்பு நிலையம் என்பது மிகவும் ஒரு கரிசனையோடு ஆங்கில சூழலை முழுமையாக கொண்டு காலத்தின் தேவை கருதி இந்த பிரதேச மக்களின் முழு முயற்சியோடு இந்த பாடல் பராமரிப்பு நிலையம் இயங்கி வருவது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய விடயம். அத்தோடு இந்த ஆசிரியர்கள் அங்கு கற்பிக்கின்ற ஆசிரியர் உண்மையில் ஆங்கில மொழியில் திறமையான ஒரு ஆசிரியர் என்பது எனக்கு நன்றாக புரியும். ஏனென்றால் எங்களது பாடசாலை அபிவிருத்தி சபையிலே அவர் ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றபடியினால் அவரோடு நான் சில விடயங்களை கலந்துரையாடுகின்ற போது அவ்வாறு முழு ஆங்கில அறிவோடு ஒரு பாடல் பராமரிப்பு நிலையத்தை நடத்தி வருவது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய விடயம். உண்மையில் அவர்கள் பட்ட கஷ்டம்தான் இன்று அதன் விளைவுகளை நீங்கள் அனுபவித்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையில் இந்த மாணவர்கள் ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு அப்துல் கலாமை பற்றி ஒரு மாணவன் ஆங்கிலத்தில் பேசுகின்றான் என்றால் நாங்கள் சாதாரணமாக தமிழில் பேசுவதே ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்ற போது நம் மாணவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகின்றார்கள். அவ்வாறு வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். உண்மை இவ்வாறான கலை திட்டங்கள் இந்த நர்சரிகளில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். இந்த எங்களது பாடசாலைகள் போன்று மீண்டும் இந்த சூழலை இந்த பாடசாலைகளில் ஏற்படுத்த வேண்டும் என்பதில் நாங்களும் கங்கணம் கட்டிக்கொண்டு இன்று இந்த பாடசாலைகளில் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் நீங்கள் இங்க இருக்கின்ற பெற்றோர்களுக்கு தெரியும் ஏனைய பாடசாலைகள் எவ்வாறு என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனது பாடசாலையில் ஆண்டு 1 ஒரு ஆங்கில பாடங்களை நடக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஆண்டு 2 அதே மாதிரி இருக்க வேண்டும். மேலதிகமாக ஆங்கிலமும் சிங்களம் எனது பாடசாலை படிப்பிக்க மேலதிக வகுப்புகளாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது இங்கிருக்கிற பெற்றோர்களுக்கு தெரியும். ஏனென்றால் தற்போது இருக்கின்ற நாட்டின் சூழலும் கலாச்சார முறைமையும் அவ்வாறு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய தேவை இப்போது ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் வந்து கொண்டிருக்கின்றது.
ஏன் இந்த சமூகத்தில் இருந்து மாணவன் வெளியே செல்கின்ற போது அந்த சூழலுக்கு ஏற்ற மாணவனாக, அந்த சூழலுக்கு தகுதியான அறிவுள்ளவனாக, மொழி உள்ளவனாக அவன் மாற வேண்டும். அதற்காகத்தான் இன்று எங்களது பாடசாலைகளில் நாங்கள் இங்கிருந்து வருகின்ற மாணவர்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருகின்ற போது அவர்களை நாங்கள் மழுங்கடித்து விட்டால் நாளை அவர்களது அறிவு வங்கிவிடும். அதனால் மீண்டும் ஒரு முயற்சியை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆண்டு ஒன்று தொடக்கம் இங்கு கற்று முடிந்து போகின்ற வரைக்கும் அவர்களுக்கான சரளமாக ஆங்கிலத்தை கற்று பேசுகின்ற நிலைமைக்கு ஆண்டு 5 வரைக்குமான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு இந்த பாடசாலையில் அவ்வாறான முயற்சிகளை சென்ற வருடத்தில் இருந்து ஆரம்பித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எமது 5ஆம் ஆண்டு மாணவர்கள் வெளியில் செல்கின்ற போது முழு ஆங்கில அறிவோடு அவர்கள் வெளியில் செல்வார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இவ்வாறான நேசர்களை நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் அடிப்படை வளர்த்து தருகின்ற போது நாங்கள் மீண்டும் அவர்களை வளர்த்தெடுத்து முழு மனிதனாக, முழு மாணவனாக வெளியில் சமர்ப்பிக்கின்ற ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாறான ஒரு செயற்பாடை நாங்கள் செய்து திருப்தி அடைகின்ற ஒரு நிலைமை இவ்வாறு தோற்றுவிக்கின்ற போதுதான் உண்மையாக நாங்கள் கல்விக்கு செய்கின்ற பணியாக இருக்கும். அதுபோல இந்த ஆசிரியர்கள் படுகின்ற பாடும், இந்த ஆசிரியர்கள் செய்கின்ற அந்த முயற்சிகளும் நாங்கள் கண்கூடாக பார்க்கின்ற இன்றைய ஒரு நாள் மட்டும்தான் எங்களது பார்வைக்கு தெரியும். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வாறான பாடுகளை பட்டிருப்பார்கள் என்று உங்களுக்கு புரியாது. உண்மையில் அவர்களிடம் கேட்டால் தான் அந்த அனுபவங்கள் வெளியே வரும். ஏனென்றால் நானும் ஒரு ஆசிரியர், அவர்களும் ஒரு ஆசிரியர்கள். அவ்வாறான ஆசிரியர் தொழில் எங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல ஆசிரியர் என்பது நாங்கள் இலகுவாக கருதிவிட முடியாத ஒரு தொழில். உண்மை அதிலும் வெளிநாடுகளை பொறுத்தளவில் தரம் 1 மொண்டசுரியில் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு தான் ஆகக்கூடிய சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஏன் அவ்வாறு கொடுக்கப்படுகிறது? ஆண்டு 1 படிப்பிக்கின்ற ஆசிரியர் ஒரு சாதாரண குவாலிஃபிகேஷன் தகமை உடையவராக இருக்க முடியாது. ஆக அந்த நாட்டில் கலாநிதி பட்டம் பெற்ற ஒரு ஆள் தான் ஆண்டு 1 மொண்டசுரி நடத்துகின்ற ஒரு ஆசிரியராக இருக்க முடியும். இன்று நமது நாட்டில் அந்த நிலைமை தலைகளாக மாறி இருக்கிறது. அந்த நாட்டில் 1ஆம் ஆண்டு படிப்பிக்கின்ற அந்த ஆசிரியரை நாங்கள் ஏன் அப்படி அவர்கள் கவனிக்கின்றார்கள் என்று பார்ப்போமானால், உண்மையில் 5 வயதுக்கு உட்பட்ட மூளை, அதாவது பிள்ளையின் 5 வயது தான், கடைசி 5 வயதுக்குள்ளதான் அந்த பிள்ளோட மூளை வளர்ச்சி அடைகிறது. முழுமையான வளர்ச்சி அடைகின்ற போது அந்த பிள்ளை உண்மையான தனது ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு செயற்பாட்டை உண்மையாக கற்பிக்கின்ற ஆசிரியர் செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறு செய்து முடிக்கின்ற போது அவர்கள் படும் பாடு மிக பாரதூரமானது. எந்த அளவுக்கு என்றால், வெளிநாடுகளில் ஒரு ஆசிரியர் 1ஆம் ஆண்டுக்கு வருகின்ற அல்லது மொண்டசுரிக்கு வருகின்ற ஆசிரியர் ஒருவர் 3 உடைகளோடு வருவார். ஏன் 3 உடுப்புகள்? காலையில் வருகின்ற போது ஒரு உடையோடு வருவார், மத்தியானம் லஞ்சுக்கு முதல் வேறு உடையோடு இருப்பார், வெளியில் செல்லுகின்ற போது இன்னும் ஒரு உடையோடு போவார். ஏன் மற்ற ஆசிரியர் வந்தால் ஊற்றப்படாமல் நாங்கள் வைத்திருக்கோம். ஆனால் அந்த ஆசிரியர் அப்படி அல்ல. பிள்ளைகளோடு நம்ம சொல்லுவோம், என்ன சொல்ல, கூடி விளையாடி வேற பாசம் சொல்லுவோம். அது மாதிரி இந்த பிள்ளைகளோடு அவரும் பிள்ளைகளாக, அந்த பிள்ளைகளாக மாற வேண்டும். அப்போதுதான் பிள்ளை போய் கிள்ளு, பிள்ளை போய் பூசும், களியாடி அப்பும், இதெல்லாத்தையும் அந்த ஆசிரியர் தாங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு தாங்கி தன்னை உடுப்பெல்லாம் அசிங்கப்படுத்தப்பட்டு பின்னர் அவர் லஞ்ச் டைம் போய் குளிப்பார். மீண்டும் 2வது தடவையாக 2வது செஷன் இருக்குமாங்க, 2வது தடவை பாடசாலை நடக்கும். மீண்டும் அவர் 2வது உடுப்போட பாடசாலைக்கு போவார். மீண்டும் அதே செயற்பாடு. அந்த கடைசியில வீட்டுக்கு போகலாம், உண்மையா நீ டபுளியில் இறங்கி போவார். அப்ப வகுப்பறையில் இருக்கும் போது பிள்ளைகளும் ஆசிரியர்களும் ஒன்றுதான். ஏன் அந்த பிள்ளைகள் அப்படித்தான் ஆசிரியரை விரும்பும். ஆசிரியர்கள் தன் அந்த சேட்டை பண்ணும், என்ன கண்டல் ஆசிரியர் முகத்துல பூசும். ஏன் சில பிள்ளைகள் நாங்கள் தாயாக இருந்து கூட அந்த ஆசிரியர்கள் பணிபுரிகின்றதை பார்க்கின்றோம். இவ்வாறுதான் உண்மையை மொண்டசுரி ஆசிரியர்களின் பணியாக இருக்கின்றது. அதையும் நான் பேச விரும்பவில்லை. ஆகவே இந்த நிகழ்வுக்கு என்னையும் ஒரு அதிதியாக அழைத்து இடத்தில் பேச வைத்தமைக்காக நன்றி கூறி இந்த ஆசிரியர்களுக்கும் பாராட்டு தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாம்.